அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது பாதுகாப்பு. எது பாதுகாப்பு? நமக்கு யாரு பாதுகாப்பு? நம்ம குடும்பமா? நண்பர்களா? உறவினர்களா? நல்ல நம்ம பழகுற மனிதர்களா? வெல் விஷர்ஸ் இல்ல கடவுள். நம்மளுக்கு பாதுகாப்பா? யார கேட்டாலும் சொல்லுவாங்க, "அப்பா எங்க அப்பா, அம்மா எப்படி என்ன பார்த்துக்கிறாங்க தெரியுமா?" இன்னும் சொல்லுவாங்க, "அப்பா என்னுடைய வெல் விஷர் எனக்கு எது செஞ்சாலும் அவங்க தான் பார்த்து பார்த்து செய்வாங்க." நண்பர்கள், மச்சான் எனக்காக உயிரே குடுப்பான். என் தோழி எனக்காக என்ன வேணா பண்ணுவா. அந்த மாரி பல வகையில பண கோணத்துல ஒருவரை சார்ந்து ஒருவர் இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு அப்பா, அம்மா டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி, அந்த அப்பா, அம்மா வேலை செய்ற ஓனர டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அந்த ஓனரு அவருக்கு மேல இருக்கிற அந்த அவருடைய இன்வெஸ்டர்ஸ நம்பி இருப்பாங்க. ஸோ அந்த வகையில பல பேர நம்பி இருப்பாங்க. தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வாழ்வுரிமை தான் வாழ்க்கை தான் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்ம இருக்கணும். சிலருக்கு வந்து அரசியல் பாதுகாப்பு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து காவல்துறை நம்மளுக்கு பாதுகாப்புன்றுவாங்க. அந்த மாரி பாதுகாப்புன்றது எல்லாமே வந்து ஒரு சேர்க்கை. பாதுகாப்பு என்பது கூறும் வார்த்தைகள் அனைத்துமே ஒரு செயற்கை கோள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்துல பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இருக்கா கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு அப்படின்னு ஒரு விஷயமே இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது. பாதுகாப்புன்னு ஒண்ணு கிடையாது. மனிதனுடைய வாழ்வில, மனிதனுடைய ஆன்மா உயிருக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஆன்மாக்கு அழிவு சொல்லுவாங்க. அது வகை இருந்தாலும். மனிதனுடைய சரீரம், உடலுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது எப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒரு 1 மினிட் என்ன பண்றீங்க, நீங்க எதையுமே லிசன் பண்ணாதீங்க. எதையுமே பார்க்காதீங்க. உங்களுடைய உங்களுடைய மூச்சு காற்ற மட்டும் ஒரு 1 மினிட் லிசன் பண்ணுங்க. அந்த 1 மினிட் லிசன் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த ரெஸ்பிரேஷன் மூச்சு உள்ள இழுத்து விடுறப்போ அந்த 1 மினிட் நீங்க லிசன் பண்ணிட்டு வரணும். உங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படும். ஒரு உயிர் உயிர் நம்ம வந்து எவ்ளோ சென்சிட்டிவான விஷயமா அப்படின்னு வந்து நீங்க உணருவீங்க. அந்த 1 மினிட் உங்க மூச்ச கவனிங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு நம்ம தான் பெரிய அப்படி இப்படி நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம். நம்ம அடிச்சு தூக்கிலாம்டா. நம்மலாம் மாசு. அந்த மாரி நினைக்க ஒரு தாட், ஒரு ஆணவம் இருந்துச்சுன்னா, 2வது விஷயம் நம்ம பல கோடிகள் சொத்து இருக்குது. நம்ம ஏன் நம்ம தான்டா இங்க யார் நம்ம மீறி யாருமே கிடையாது. அப்படி ஒரு தாட் இருந்துச்சுன்னா, நம்ம தான் சூப்பர் ஸ்டார். நம்ம தான் வேற லெவல் நம்ம. நம்ம பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம. நம்ம பண்ணா ஒரு ஒரு பல கோடி மக்கள் நம்மளுக்காக நிப்பாங்க. ஆணவமா? எந்த ஆணவம் உங்களுக்கு தவிர்த்துனாலும் சரி. நீங்க ஒரு 1 மினிட் உங்க மூச்சு காத்த கவனிச்சாவே அந்த ஆணவம் புசுங்கி ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஏன்னா இந்த உலகத்துல பாதுகாப்பு நம்மளுக்கு யாருமே கிடையாது. பாதுகாப்புன்ற ஒரு விஷயமே கிடையாது. எப்படி சொல்றேன்னா, ஒரு இப்ப சொல்லுவாங்க அந்த குழந்தைங்க வந்து இப்ப சேஃபா கூட்டு போயிட்டு சேஃபா கூட்டு வரணும். பாதுகாப்பா? 2வது விஷயம். அதேபோல ஒரு பைக்ல வந்து சேஃப்டி கிடையாது. ஒரு பைக்ல ஓட்டுறான்னா, பைக்ல சேஃப்டி கிடையாது. அவன் வந்து ஒரு கார்ல போனா சேஃப்டின்னு நெனச்சு கார் வாங்கி ஓட்டுறான். அது சேஃப்டியா? கிடையாது. அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, ஏதேதோ திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனா, இந்த பிரீத்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஸோ மனிதன் வாழ்வில அந்த மூச்சு காற்று நின்னுச்சுன்னா, மனிதன் உயிர் அவுட்டு. பாதுகாப்பு கிடையாது. இங்க யாரும் பாதுகாப்புலாம் குடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்தது சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஏழை வீட்டு பையன். ரொம்ப கஷ்டப்படுற பையன். அந்த பையன் என்னன்னா, ஒரு க அப்பா கிடையாது. ஒரு அம்மா மட்டும் ஒரு தம்பி இருக்கான். ஸோ அந்த பையன் என்ன பண்றான்னா, கடுமையா ஒரு சிக்கன் கடையில கடுமையா வேலை பார்க்குறான். உழைக்கிறான். அது காலப்போக்குல என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் சாப்பிடாம சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டான் இல்லையா? இப்ப ஃபேமிலிக்காக வந்து தன்னுடைய தாய்க்காகவும், தன்னுடைய தம்பிக்காகவும் கடுமையா உழைக்கிறான். அந்த தம்பிய படிக்க வைக்கிறான். ஒரு நாள் என்ன ஆகுது, அவனுடைய ஓனர் நல்ல ஓனர். பட் அவன் வந்து என்ன பண்றான், உழைச்ச காச ஆ அவன் தம்பி வந்துட்டு இது சாப்பிட்டு பழக்கம் இல்லையா? ஒரு ஈவினிங் கூட்டு வந்து அந்த அந்த தன்னுடைய தம்பிக்கு அவன் தம்பி ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நெனச்சதெல்லாம் வாங்கி குடுப்பான். ஏன்னா, அவன் சாப்பிட்டது கிடையாது அதெல்லாம். அவன் கொஞ்சம் சின்ன பையன் தான் அவனும். ஆனா, அவன் வந்து உழைச்சு அந்த தன்னுடைய தம்பிக்கு ஏதோ ஒரு விஷயம் வாங்கி குடுத்துருக்கான். இது உண்மை சம்பவங்க. இது உண்மை சம்பவம். நான் கண்கூட பார்த்தது. ஸோ பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது, ஒரு நாள் ஆவுது அவனுக்கு வந்து உடம்பு முடியாம ஆவுது. அவன் சாப்பிடாம இருந்து, அவன் உடம்புல ஒட்டி போயி, உழைச்சு கடுமையா உழைச்சு, அவனுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துருச்சு. எப்படி? உடல் ஒத்துழைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கடுமையா வேலை இறங்கி வேலை பார்க்குறோம். ஆனா, இந்த உடல் எப்பவுமே ஒரே மாரி இருக்காது.
ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, சொல்லி முடிச்சிடுறேன் இத. என்னன்னா, ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்ல. ரொம்ப கடுமையான ஜுரம். அப்ப அவங்களோட ஓனர் என்ன பண்றாங்க, ஆட்டோல கூட்டு உட்கார வச்சு அவன ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஒரு தாய், ஒரு தம்பி. ஓலை குடிசையில. இது பையன் தன்னோட தம்பி படிக்க வைக்கிறான். நல்லா படிச்சு ஆளாக்கணும். தம்பிக்கு ஈவினிங் டைம்ல கூட்டு வந்து தன் தம்பிக்கு ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி சாப்பிட வாங்கி குடுக்குறான். ஸோ ஈவினிங் ஓனர் கூட்டு போறாரு. போயிட்டு இருக்கும்போது அந்த மூச்சு காத்து இழுத்து இழுத்து விட்டு இறந்துடுறான். இறந்துட்டான். இறந்து தன்னோட மடியிலேயே அந்த ஓனருடைய மடியிலேயே இறந்துட்டான். அந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் நடந்தது. பிரீத். மனிதனுடைய அவன் நல்ல வேலை செஞ்ச பையன். எப்படி போச்சு உயிர்? ஒரு ஏழை வீட்டு பையன். கடுமையா உழைச்ச பையன். அவனுக்கு ஆதரவு யாருமே கிடையாது. எப்படி போச்சு உயிர்? அந்த மனிதனுடைய வாழ்வில பாதுகாப்பு. ஒரு ஓனர் பாதுகாப்பா இருக்கிறாரு. ஸோ ஒரு தாய் இருக்காங்க. மற்றும் அவங்க நண்பர்கள் இருக்காங்க. யார் வந்து காப்பாற்ற முடிஞ்சது? காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பாதுகாப்புன்ற ஒரு விஷயமே கிடையாது. இங்க அந்த அந்த பையனை ஏன் அந்த இந்த விஷயம் ஏன் உங்களுக்கு சொன்னேன்னா, எக்ஸாம்பிள் தான் இது. எல்லார் மனித வாழ்விலும் பாதுகாப்புன்னு நினைக்கிற விஷயம் பாதுகாப்பு கிடையாது. ஆகையால நீங்க எப்பலாம் ஆணவம் தளர்த்துக்குதோ, உங்க மூச்சு காத்த கவனிங்க. சரிங்களா? உங்க ஆணவம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால இங்க இவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க நம்ம போயிட்டு அடிமையா இருக்கணும். இவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அவங்க டிபெண்ட் யாரு டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் உங்க வாழ்வுக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது. நீங்க உங்களுக்கான விஷயத்த பண்ணுங்க. அதனால இந்த பாதுகாப்பு ஆட்டோமேட்டிக்கா ஏதோ பவர் கிட்ட தான் இருக்கு. நம்மகிட்ட இல்ல பாதுகாப்பு. நம்ம அது பண்ணு, இது பண்ணு சொல்லிட்டு ஓவர் எஃபோர்ட் போடுறது பண்றதெல்லாம் கொஞ்சம் மனச கொஞ்சம் ஒரு ஒரு நிதமான ஒரு ஒரு பதமான ஒரு நிலையில வைங்க. கிடைக்கிறது கிடைக்கும். கிடைக்காம இருக்கிறது நம்ம எதுவுமே நமக்கு கிடைக்காம போகாது. எஃபோர்ட் போட்டிருக்கீங்கல்ல கிடைக்கும். நல்லா ரிலாக்ஸா, ஹேப்பியா உங்களுடைய சுற்றி உள்ளவங்களோட ஹேப்பியா நல்லா கிடைச்ச உணவ சந்தோஷமா நல்லா சாப்பிடுங்க. மென்னு சாப்பிடுங்க. ரிலாக்ஸா இருங்க. உடல் ஆரோக்கியத்த பார்த்துக்கங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நல்ல நல்ல காத்த சுவாசிங்க. நிறைய செடி, கொடி, மரங்கள வளர்த்து உங்க உடல பார்த்துக்கங்க. பாதுகாப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக போயிட்டு கடுமையா வந்து நம்பி வேலை செஞ்சு, உங்க வாழ்க்கைய கோட்ட விட்றாதீங்க. பாதுகாப்புன்ற விஷயம் கிடையாது. பாதுகாப்புன்றத உங்கள நீங்களே உருவாக்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தா நீங்களே உருவாக்கிக்கலாம். உருவாக்கிக்கங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.